வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, ஆப்பம், தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் போல் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சதுரவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 7-8 பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் போல் ஃப்ரெஷ் பட்டாணி. நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா நைட்டே ஊற வச்சு தனியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இப்போது 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நீங்கள் காய்கறியை வதக்காமல் உப்பு சேர்த்து வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது காய்கறியெல்லாம் வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாயிட்டு இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள், நான் இங்கே 1 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் தக்காளி விழுது சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறமா இதில் கேஷ்யூ நட் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் 10-12 முந்திரி பருப்பை வெந்நீரில் ஊற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 கப்லேருந்து 1.5 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துடலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு மிதமான சூடில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் பாலிலிருந்து எடுக்கக்கூடிய மலாய் சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மலாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மலாய்க்கு பதிலாக 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் மசாலா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.